என்னம்மா அது? அப்பா என்ன வர சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாரும் முன்னாடியும் அந்த சிந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டோமா. அம்மா பையன் 2 பேருமே கிரிமினல்ஸ் தான். இவங்க நிச்சயமா இந்த வளகாப்புல சிந்துவுக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க பேசுற மொத்தத்தையும் வீடியோ எடுத்து வைப்போம். சத்ரபதி சார் கிட்ட காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். டேய் கௌதம், இப்ப நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான்னு கேட்டா காரியம்தான் முக்கியம். அதை விட்டுட்டு அவ காலில் விழ முடியாது கிழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீனா அது உனக்கும் கஷ்டம், உன்னை பெத்த எனக்கும் கஷ்டம். நீயே கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாரு. உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற இவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு நீதான். அப்படி இருந்தும் சிந்து விஷயத்துல உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உனக்கு வேற எங்கேயுமே தங்கறதுக்கு இடம் கிடைக்காம என் அக்கா கிட்டையும் அவ வீட்டுக்காரர்கிட்டையும் நான் கெஞ்சி கூத்தாடி கேட்டதுக்காக சரின்னு சொல்லி மனசே இல்லாம உன்னை அங்க தங்க வச்சிட்டு இருக்காங்க. இவ்ளோ வசதி வாய்ப்பு இருந்தும் ஒரு அனாதையாட்டம் வேற வீட்ல போய் தங்கி இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? மா, திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்கிட்ட தான் எல்லாரும் ஏமாந்துருக்காங்க. ஆனா சிந்து விஷயத்துல என்னையே ஏமாத்தி கடைசியில் இப்படி லோலோன்னு அலைய விட்டுட்டா. உன்னை லோன்னு அலைய விட்டான்னு தெரியாதா? அதைத்தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப நீ தங்கியிருக்கிற இடம் கூட உனக்கு நிரந்தரம் கிடையாது. உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் உன்னை எப்ப வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உன் கதி அதோ கதிதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உங்க அப்பா சொல்ற மாதிரி சிந்துவை கன்வின்ஸ் பண்ற வழியை பாருடா. அம்மா, அதெல்லாம் அவ கன்வின்ஸ் ஆக மாட்டாமா. ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? டேய், அந்த அளவுக்கு நடிக்கணும்டா. அவமானத்தை பார்க்காம அவ கால கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கெஞ்சி அழணும். நம்ம பையன் உண்மையிலேயே திருந்திட்டான்னு உங்க அப்பா நம்புற அளவுக்கு உன் நடிப்பு இருக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? இப்படிலாம் நடின்னு சொல்றது ரொம்ப ஈஸிமா. ஆனா அதை அப்படியே பிராக்டிகலா செய்யறதுதான் கஷ்டம். டேய், என்னடா நீ 10 பைசாக்கு பிரயோஜனப்படாதவ பக்ரைன்ல எண்ணெய் கிணறுக்கு சொந்தக்காரின்னு சொல்லி நடிச்சு உன்னை ஏமாத்திருக்கா. அவளை உன்னால நடிச்சு ஏமாத்த முடியாதா? அதெல்லாம் முடியும்டா. உங்க அப்பா சொன்ன மாதிரியே எல்லார் முன்னாடியும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நான் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நீ திருந்த மாட்ட, இதெல்லாம் நடிப்புன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி தான் அங்க இருந்து அனுப்புவா. இதையம்மா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ அப்படி உன்னை அவமானப்படுத்தினா அதுவும் நமக்கு பிளஸ் தானே? பிளஸ்ஸா? அது எப்படி நீங்க பிளஸ்ன்னு சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, உங்க அப்பா சொல்லிதான் நீ அவ காலில் விழ போற. அப்பவும் அவ உன்னை மன்னிக்காம எடுத்தறிஞ்சு பேசி உன்னை அவமானப்படுத்தினா அதையும் உங்க அப்பா பாத்துக்கிட்டு தானடா இருப்பாரு. நம்ம பையன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து இப்படி மன்னிப்பு கேக்குறான். ஆனா இவ ஏத்துக்காம இப்படி நம்ம முன்னாடியே நம்ம பையனை அவமானப்படுத்துறாளே. என்னதான் நம்ம பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் இவளும் சம்மதிச்சதுனால தானே தப்பு நடந்து இப்ப கர்ப்பமா இருக்கா. இதுல நம்ம பையனை மட்டும் இவ எப்படி குறை சொல்ல முடியும்னு உன் அப்பாவுக்கு உன் மேல அனுதாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உங்க அப்பா மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னு வை, அப்புறம் அவளுங்க 2 பேரையும் நாம உண்டிலன்னு பண்ணிடலாம்டா. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அப்பா நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா சந்தோஷம்தான். ஒருவேளை அப்பாவுக்கு என் மேல அனுதாபமே வந்துடக்கூடாதுன்னு அந்த சிந்து அப்பா சொல்றதுக்கு இங்க அவ வர்றேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? வரமாட்டான்னு தெரியும். ஒருவேளை அப்படி வந்துட்டானா? அது இன்னும் ஈஸிடா. ஈஸியா? அவ அப்படி சரின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. வீட்ல இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிக்கலாம், இல்ல வெளியில போறப்போ ஆக்சிடென்ட் ஆகி சாகலாம். ஏதோ ஒரு வகையில யாருக்குமே சந்தேகம் வராத வழியில அவ கதையை நம்ம முடிச்சிடலாம்டா. கைய கொடுங்கம்மா, கை கொடுங்க. சூப்பர்மா. இவளை ஏதாவது ஒரு வகையில ஒளிச்சு கட்டினா சரிதான். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன்டா. பாத்தியா, அந்த பஞ்சத்துக்கு பிறந்தவளுக்கு வளகாப்புக்கு போடுறதுக்காக உங்க அப்பா விதவிதமா நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் கௌதம்.
இல்லனா நடுத்தெருவுல தான் நிக்க வேண்டியிருக்கும். அதனால உன்னோட நடிப்பை வளகாப்பு ஃபங்க்ஷன்ல பிரமாதப்படுத்திரு. அம்மா நீங்க அங்க வந்து பாருங்க, அப்படியே அசத்திடுறேன். கடவுளே, இதான் சார் நடந்துச்சு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது வீடியோ ஆதாரமா என் போன்ல இருக்கு. அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். டேய் அயோக்கிய ராஸ்கல்! என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். எப்படி சார் என்கிட்ட பொறுமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? பாவம், சிந்துவை ஏமாத்தி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கொல்லணும்னு நினைச்சு சதி திட்டம் போட்டிருக்காங்களே. இவங்களை எப்படி சார் மன்னிக்க முடியும்? இவங்கள கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவங்க 2 பேரும் சிந்துவை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நானே பதறி போயிட்டேன். அதுக்காக அவங்கள மாதிரியே வன்முறையை கையில் எடுக்கிறது சரியா இருக்காது சார். என்ன சார் பேசுறீங்க? இப்படி மனித தன்மையே இல்லாத இவங்க கிட்ட எப்படி சார் நான் பொறுமையா போவேன்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு குடும்ப பொம்பளை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. இப்படிப்பட்டவளை எல்லாம் உயிரோட குழி தோண்டி புதைச்சாலும் தப்பு இல்ல சார். அம்மாவும் புள்ளையும் என்ன கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு ஏன் செவந்தி எனக்கு முன்னாடியே சொல்லல? உனக்கு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு சத்ரபதி சார், நான் நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னா இந்த வளகாப்பு வேண்டான்னு நீ சொல்லியிருப்ப. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. உன்கிட்ட மட்டும் இல்ல, மத்த யார்கிட்டயும் நான் சொல்லவே இல்ல. கௌதம் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சாலும் நீ அவனை ஏத்துக்க மாட்ட. இத வச்சே சத்ரபதி சாருக்கு உன் மேல வெறுப்ப வர வைக்கணுங்கிறது தான் இவங்க திட்டமே. இவங்கள முழுசா இப்படி நடிக்க விட்டுட்டு அப்புறமா சார் கிட்ட இவங்களோட சுயரூபத்தை காட்டணும்னு தான் நடந்த உண்மையை நான் இப்ப சொன்னேன்.